Hello everyone, welcome back to my channel. இந்த வீடியோ மூலமா பார்க்க போற ஸ்டாக் அனாலிசிஸ் NCC தென் பாரத் எலக்ட்ரானிக்ஸ். சப்ஜெக்ட் குள்ள போறதுக்கு முன்னாடி ஓல்ட் டர்ம் டாஸ் ஸ்டாக்கை 10700ல அப்சர்வ் பண்ணி 2 நாளுக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டிருந்தேன். ஸ்டாக் வந்து 11500 தென் 11800 வரை மூவ்மெண்ட் பண்ணலாம்னு. ஸ்டாக் பாத்தீங்கன்னா ஷார்ட் டே மார்க்கெட்ல 11100 வரையும் ஹை போயிருக்கு. ஸோ ஸ்டாக் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து 3 நாள்ல 1000 ரூபீஸ் மூவ்மெண்ட் பண்ணியிருக்கு. இன்கேஸ் என்னுடைய வந்து வீடியோ பார்த்து யார் ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா வாழ்த்துக்கள். ஸோ ஃபர்தராக பார்த்தீங்கன்னா NCC ஸ்டாக் பிரேக் அவுட் கொடுக்கலாம்னு எனக்கு தோணுது. ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒன் ஷார்ட்டில் 230ல இருந்து தென் 280 வரையும் நான் ஸ்டாப் ரேலி. ஸோ கரண்ட் ப்ரைஸில் வந்து ஸ்டாக்ஸை வந்து வாங்க வேணாம். மேபி ஸ்டாக் சப்போர்ட்டை வந்து ரீடெஸ்ட் பண்ண வரலாம்னு எனக்கு தோணுது. சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 260 தென் 250. இன்கேஸ் ஸ்டாக் டிப் ஆகி சப்போர்ட்டை வந்து ரீடெஸ்ட் பண்ண வந்துச்சுன்னா பையிங்க்கு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி. ஒன்ஸ் வந்து ஸ்டாக் சப்போர்ட் எடுத்து அகெயின் வந்து 280 வந்து ப்ரோக் பண்ணும்போது ஃபர்தராக ஸ்டாக் 300 வரையும் மூவ்மெண்ட் பண்ணலாம். ஒன்ஸ் வந்து ஸ்டாக் 300 வந்து ப்ரோக் பண்ணும்போது ஃபர்தராக ஸ்டாக் 320 வரையும் ஷார்ட் டேர்மில் வந்து மூவ்மெண்ட் பண்ணலாம். ஸ்டாக் பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட்டில் ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் கொடுத்து தென் புல்லிஷ் கண்டியில் ஸ்டாக் வந்து பதிவு பண்ணியிருக்கு. ஸோ பாட்டம் பார்த்தீங்கன்னா 240 தென் டாப் பார்த்தீங்கன்னா 280. ஸோ பாட்டத்தில் இருந்து டாப்பை வந்து கால்குலேட் பண்ணால் ஸோ 40 ரூபீஸ். ஸோ ஸ்டாக் 320 வரை மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறத நான் பார்க்குறேன். இது வந்து ரெக்கமெண்டேஷன் கிடையாது, என்னோட ஒப்பீனியன் நான் ஷேர் பண்ணுறேன். ஸ்டாக்ஸை பை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களும் வேணால் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபைனல் ஒன் பாரத் எலக்ட்ரானிக்ஸ். ஸ்டாக் பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட்டில் ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் கொடுத்து தென் புல்லிஷ் கண்டியில் ஸ்டாக் வந்து பதிவு பண்ணியிருக்கு. தென் ஸ்டாக்ல வந்து வால்யூம்ஸ் ரொம்ப ஹெவியாக இருக்கு. இது ஸ்டாக் டே சார்ட். ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒன் ஷார்ட்ல 220ல இருந்து தென் 260 வரையும் நான் ஸ்டாப் ரேலி. ஸ்டாக் வந்து பாட்டம் ரவுண்டிங் பட்டனை வந்து ப்ரோக் பண்ணி அருமையான ரேலி. சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 240ல இருக்கு. ஸோ ஸ்டாக் மேபி வந்து சப்போர்ட்டை வந்து ரீடெஸ்ட் பண்ண வந்துச்சுன்னா பையிங்க்கு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஒன்ஸ் வந்து ஸ்டாக் சப்போர்ட் எடுத்து அகெயின் வந்து இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து ப்ரோக் பண்ணும்போது ஃபர்தராக ஸ்டாக் ஷார்ட் டேர்மில் 280 தென் 300 வரை மூவ்மெண்ட் பண்ணலாம்னு எனக்கு தோணுது. தென் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் சப்போர்ட் 250ல இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இருக்கிற சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 240. ஸோ ஃபைனலாக வந்து இருக்கிற சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 230. ஸோ இந்த பிளேஸில் ஸ்டாக்ஸை வந்து பை பண்ணுறதுக்கு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி. தென் ஸ்டாக்ல வந்து வால்யூம்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஹெவியாக இருக்கு. இது ஸ்டாக் உடைய மந்த்லி சார்ட். ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மந்த்லி சார்ட்ல அருமையான அப்ட்ரெண்ட்ல இருக்கு. ஸோ ஃபர்தரா ஸ்டாக் சப்போர்ட்டை வந்து ரீடெஸ்ட் பண்ணி அகெயின் வந்து அருமையான பிரேக் அவுட்டை வந்து கொடுக்கலாம்னு எனக்கு தோணுது. ஸோ ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 300 வரையும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஸோ கரண்ட் லெவலில் வந்து ஸ்டாக்ஸ் வந்து பை பண்ண வேணாம். ஏன் சொல்றேன்னா ஒன் ஷார்ட்ல வந்து ஸ்டாக் வந்து 220ல இருந்து தென் 280 வரையும் 260 வரையும் நான் ஸ்டாப் ரேலி. ஸோ சப்போர்ட்டை வந்து ரீடெஸ்ட் பண்ண வந்துச்சுன்னா பையிங்க்கு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஒன்ஸ் வந்து ஸ்டாக் சப்போர்ட் எடுத்து அகைன் வந்து இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து ப்ரோக் பண்ணும்போது சூப்பரான பிரேக் அவுட்டை ஸ்டாக்ல வந்து பார்க்கலாம். ஓகே வர்ஸ், இந்த சப்ஜெக்ட் நமக்கு இதோட முடியுது. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.